ஏமாற்றுக்காரர்களுக்கு தமிழ்நாட்டில் இனி இடமில்லை. எத்து வேலை செய்கின்றவர்களுக்கு இனி இடமில்லை. ஒரே ஒரு குட்டி கதையை சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். ஊரிலே இருக்கின்றவர்களை ஏமாற்றிக் கொண்டே இருப்பான் ஒருத்தன். நான் இன்றைக்கு தளபதியை காணுகிறேன். நான் இன்றைக்கு சொல்வதற்கு காரணம், எத்தனையோ தலைவரிடத்திலே நான் பழகி இருக்கிறேன். நான் உங்களத்தை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அவருடைய மனிதநேயம் எப்படி இருக்கிறது என்பதற்கு நான் அம்மா படத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்வது என்று நினைத்து வேலூர் பொதுக்கூட்டத்திலே அவர் பேசுவதற்கு முன்னால் அம்மா படம், அவர் வணங்கி கொண்டிருக்கிற படம், தலைவர் படத்தை வைத்து நான் வேலூர் கூட்டத்திலே சென்ற போது அவர் அதை எண்ணிப்பாக கவனித்து விட்டார். அடுத்த நாள் என்னை அழைத்தார் தனியாக. சார், அம்மா படத்தையே வச்சுக்கிது, அப்போதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குனார். எந்த தலைவர் சொல்வார்? போட்டுட்டு என்ன பண்ணாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் கூட்டம் வரும். உடனே சொல்றாங்க, அது என்ன தமிழக வெற்றி கழகம் மட்டும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பிரச்சாரமா. யாரு கூட இருக்கக்கூடிய வித்வான்கள் நல்லா வித்வானம் பண்ணுவாங்க, காசை வாங்கிட்டு டக்க 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 டக்குன்னு அடிச்சுட்டே இருப்பாங்க. டிவியில் வைக்காது, இதுதான் டிபேட்டே. ஆனா மக்கள் 5% எவரும் நியூஸ் சேனல் பார்க்கறதே கிடையாது. திமுக காரங்க மட்டும் பார்த்து 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 ஆஹா சூப்பர்ப்பா, நல்லா பேசுறாருப்பான்னு நல்ல காசை கொடுத்து வாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இந்த கொலைப்பள்ளியை சுமத்தினாங்க, எஸ்ஓபியை போட்டாங்க. நம்ம கிட்ட என்ன கூட்டத்தை, கட்டுக்கடங்காத கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப ஒரு திருச்சியில மாநாடு பண்ணாங்களே, பெரிய மாநாடு. அந்த மாநாடு பேர் என்ன தெரியுங்களா? வேவ் ஸ்டாலினா. அதுவும் நம்மளை பார்த்து காப்பி. வேவ்னா என்ன தெரியுங்களா? மக்கள் கூட்டம் அலையலையா வருது. எல்லாம் 300 ரூபா கூட்டிட்டு வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட்ல உட்கார வைக்கல. எங்கேயா வேவ் வரப்போகுது உங்களுக்கு? 22 கட்சி கூட்டணி வச்ச உங்களுக்கு மக்களே வரலன்னா அந்த கூட்டணி கட்சிகள் தவிர எவனும் கட்சி தலைவர்கள் தவிர யாரும் ஓட்டு போட போறது இல்லை. இதுதான் அரசியல், இதுதான் தேர்தல் அரசியல். மக்கள் உங்கள் மேல நம்பிக்கை இருந்த பிறகு கூட்டணி கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எப்பயும் உங்க மேல வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க. சரி, அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கூட்டம்லாம் இவங்களுக்கு வராது, மக்கள் தோணிச்சிட்டாங்க. அப்ப என் மேல இப்போ வந்து ஒரு விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்துக்கு ஜனநாயக பூர்வமாக பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். நம்ம ஒன்றும் பிறப்பால் முதலமைச்சர் ஆகிறோம் இல்லையே, பிறப்பால் துணை முதலமைச்சர் ஆகிறோம் இல்லையே, என்ன கேள்வி கேட்டா நீ கேள்வி கேட்பியா அப்படின்னு முடக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. நம்ம ஒரு சாமானிய கட்சி, இன்றைக்கும் ஒரு சாமானியனாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதிகாரத்தில் இருந்து இன்றைக்கும் பேசவில்லை. ஆனால் எங்கு ஆதிக்கம் இருக்கிறதோ அங்கு முதல் குரல் டிவி கேளந்து ஒலிக்கும். இதுதான் எங்களுடைய கட்சி.